வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து உங்கள் முத்துக்குமார். காசிக்கு சென்றால் மோட்சம், திருவையாறில் பிறந்தால் மோட்சம், திருவண்ணாமலையாரை நினச்சாலே மோட்சம். அப்படி திருவண்ணாமலைக்கு இணையான ஒரு ஆலயம்தான் அந்த திருக்கழுக்குன்றம் வேதபுரீஸ்வரர். இங்கே ரிக், அஜூர், சாம வேதங்கள் மலையா அவங்க முன்னாடி அங்கே காட்சித்தரார் வேதபுரீஸ்வரர் அங்கே இருக்கார். மேலும் இது 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கோயில். பரத்வாஜ் ரிஷி அவர்கள் சிவபெருமானிடம் தவம் இருந்து தனக்கு ஆயுளை நீட்டித்து கொடுக்கணும், நான் இந்த வேதங்களை படிக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி ஒரு கைப்பிடி அளவு மண்ணை கொடுத்து, நீ எவ்வளோ ஆயுளை நீட்டாலும் நீ படிக்கிற இந்த வேதம்ங்கிறது ஒரு கைப்பிடி மண் அளவு தான், ஆனால் இந்த மலை அளவு நீ இன்னும் படிக்க வேண்டியிருக்கு. ஆக ஒரு ஆயுள் மனிதனுக்கு பற்றாது, நீ எவ்வளோ முடியுமோ இந்த ஆயுளில் படிச்சுட்டு இந்த பிறவி மற்றவர்களுக்கு பயன்படுற அளவு வாழ்ந்துட்டு போகணும் உபதேசம் செஞ்ச இந்த இடம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், அப்படி 4 ஆளும் பாடல் பெற்ற ஸ்தலம், ஒரு புண்ணியமான ஸ்தலம். இங்கே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு முளைத்து அந்த சங்கு மூலம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுற ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலம். இங்கே இருக்க சிவலிங்கம், அங்கே சங்கு தீர்த்தம் இருக்கு பக்கத்துலேயே நந்தீஸ்வரர் மேலே இந்த மலை வேதமாக இருக்காத வேதகிரீஸ்வரரை பார்த்துருப்பார். கீழே தாயார் திரிபுர சுந்தரி இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாவலாக இருந்து சிவனை நோக்கி, மலையாக இருக்க சிவனை நோக்கி இருக்கார். இங்கே கிரிவலம் ரொம்ப ஃபேமஸ். ஆதி காலத்துலேருந்து இங்கே கிரிவலம் சென்றிருக்காங்க. குழந்தை இல்லாத பிரச்சனை, கல்வித்தடை, இவை யாவும் தீர்றதுக்கு இங்கே பௌர்ணமி காலத்தில் கிரிவலம் பண்ணி பயனடைங்க. நன்றி, வணக்கம்.